ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அத்தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத, நல்லா நோட் பண்ணிங்க, தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காண்க. அதாவது மொத்தம் எவ்வளோ, 900 ப்ளஸ் ஒரு 600, ஓகேங்களா? மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 1500 பேர் இருந்திருப்பாங்க மொத்த ஸ்கூல், கரெக்டாக? நம்மளுக்கு தேர்ச்சி பெறாதவங்க மாணவர்களில் தேர்ச்சி எவ்வளோ பேர் பெற்றிருக்காங்க? 70%. அப்போ பெறாத மாணவர்கள் 30%. அப்போ 900ல் 30% எவ்வளோ? 2 0 0 9 3 27. அப்போ 270 பேர். மாணவிகளில் 85% தேர்ச்சி பெற்று விட்டார்கள். அப்போ எத்தனை சதவீதம்? 600ல் 15% தேர்ச்சி பெறலை, கரெக்டாக? 0 2 0 2 0 60 5 30 90, கரெக்டுங்களா? இப்போது மொத்தம் அப்போ மாணவர்களில் 270 பேரும் மாணவிகளில் 90 பேரும் தேர்ச்சி பெறலை. அப்போ இவங்களுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ? 0 9 6 1, இப்போ 360 பேர். அப்போ டோட்டல் 1000. இப்போ பாருங்கள், மொத்தம் இருக்கிறது எவ்வளோ? 1500 மாணவிகள். அதில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெறலை? 360 பேர் தேர்ச்சி பெறலை. அதை பர்சன்டேஜாக மாற்றோம்னா இன்ட்டு 100. 0 0 0 0 3 5 15, ஓகேங்களா? இங்கே 5 அடித்தா 6 5 30, 7 5 35, மீதி 1 2 5 10. இப்போ 3 அடித்தா 1 3 3 2 3 6, மீதி 1 4 3 12. அப்போ எத்தனை சதவீதம் இப்போ பேர் தேர்ச்சி பெறலை? 24%. அப்போ ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். பர்சன்டேஜ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் மினிமம் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பர்சன்டேஜும் அண்ட் தென் லாப நஷ்டமும் ஒன்றுக்கு தொடர்புடைய சம்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 2 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமாக சேர்த்து அந்த 2 டாப்பிக்லேருந்து 3லேருந்து 4 கேள்வி கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.